நந்தினி. அத்தியாயம் 18. ஆழ்வார்க்கடியானோடு நான். 2 நாட்கள் கழிந்தது எப்படி என்றே தெரியவில்லை. போருக்கான ஆயுதங்களின் தயாரிப்பு ஒருபுறமும், மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இது நாள் வரை மறைந்து வாழ்ந்த வீரர்கள் திரண்டனர். கரிகாலன் தலைமையேற்று வருகிறான் சோழர் படைக்கு என்ற செய்தி வேறு காற்றை போல பரவி கொண்டிருந்தது. அன்று சென்ற தந்தை 2 நாட்களுக்கு பிறகு இன்றுதான் மறுபடியும் என்னை சந்திக்க வந்தார். பாரியாரே, நந்தினியை நெல்லைக்கு அனுப்பிவிடலாம். அங்கு ஏற்கனவே பாதுகாப்பாக இருக்கும் பட்டத்தரசியாரோடும் இளவரசனோடும் இருக்கட்டும். களம் வென்ற பிறகு மதுரைக்கு அழைத்து கொள்ளலாம் என்றார் வீரபாண்டியர். அப்படியே அரசே என என் மாமன் தலையசைக்க, முடியாது தந்தையே, இங்கிருந்து நான் எங்கும் செல்ல மாட்டேன் என இடைமறித்து கூறினேன். இருக்கும் நிலைமை தெரியாமல் பேசாதே நந்தினி. எப்போது போர் மூளும், எவர் தரப்பில் முதல் தாக்குதல் என்பதை கூட நிர்ணயிக்க முடியாத நிலை. இந்நிலையில் நீ இங்கிருப்பது பாதுகாப்பானதல்ல என்றார் மாமன். என்னோடு அத்தையும் தங்கைகளும் இங்கிருக்கும் மற்ற பெண்களும் கூட வருவார்களா மாமா? கேட்ட என்னை திரும்பி பார்த்தார் தந்தை. என்ன சொல்ல வருகிறாய் நீ நந்தினி என்றார் என்னை பார்த்து. நான் உங்கள் மகள், அதாவது இளவரசி என்பதால் தானே எனது பாதுகாப்பை பற்றி யோசிக்கிறீர்கள். ஒருவேளை நான் உங்கள் மகள் என்பது தெரியாமலேயே போயிருந்தால் என்னையும் மற்றவர்களோடு இங்கு இருக்கத்தானே கூறுவீர்கள். நான் இளவரசி என்பது என் மாமன் குடும்பத்தினரை தவிர வேறு எவருக்குமே தெரியாது எனும்போது கவலைப்பட ஏதும் இல்லை தந்தையே. நான் இங்கேயே இருக்கிறேன். சற்று யோசியுங்கள். தேவையில்லாமல் இப்போது நான் யார் என்பது வெளிப்பட்டால் போரை தவிர வேறு பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். எனவே என்னை எங்கும் அனுப்புவது பற்றி யோசிக்க வேண்டாம் என என் அருகில் வந்தார் தந்தை. மிக சரியாக நீ யோசிக்கிறாய் நந்தினி. பாண்டியனின் மகளாக யோசிக்கிறாய். மகிழ்ச்சி. நீ கூறுவதுதான் சரி. இவள் நம்மோடு இருக்கட்டும் என்ற வீரபாண்டியர் புதியதாக வந்திருக்கும் வீரர்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவர் சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் யாரோ ஒருவனை இழுத்து வந்தார்கள் சிலர். யார் அவன்? எதற்காக இப்படி இழுத்து வருகிறீர்கள் கேட்டார் தளபதியான என் மாமன். பாறைகளுக்கு அந்த பக்கம் நமது இடத்தையே 2 நாட்களாக சுற்றி கொண்டிருக்கிறான் தளபதியாரே. ஐயப்பட்டு விசாரித்ததில் முன்னுக்கு பின்னாக பதில் அளிக்கிறான். அதனால்தான் இங்கு இழுத்து வந்தோம். அவனை முன்னே கொண்டு வாருங்கள் என மாமன் உத்தரவிட எங்கள் முன்பு கொண்டு வந்தனர் அவனை. முழுவதுமாய் மழித்த தலை, உச்சி குடுமி வேறு. எங்கேயோ பார்த்திருக்கிறோமே இதனை என்ற நினைவோடு அவன் கண்களை நோக்க அதிர்ந்து போனேன் நான். இவர் என் அண்ணன் திருமலை, விடுங்கள் அவரை என கத்தினேன். எங்களிடம் வேறு ஏதோ பெயரை கூறினானே, ஏதோ ஆழ்வார்க்கு அடியான் என்று என வீரர்களில் ஒருவன் பதிலளித்தான். எனக்கு இவர்களை யாரென்றே தெரியாது. நான் திருமலை அல்ல, ஆழ்வார்க்கடியான் என்று அவன் கூற மறுபடியும் அதிர்ச்சி அடைந்தேன். என்னவாயிற்று அண்ணனுக்கு? தலையில் அடிபட்டு எதையாவது மறந்து போய்விட்டாரா? என்னை யாரென்று தெரியாது என்கிறாரே. குழப்பத்தோடு திருமலையை பார்த்தேன் நான். அதற்குள் மாமனும் அவனை அடையாளம் கண்டு கொண்டார். அடே திருமலை, என்னடா ஆயிற்று உனக்கு என்று கேட்டு உலுக்கிய அவர் தமது வீரர்களை நோக்கி, என் உறவினன்தான் இவன், விடுங்கள் இவனை, நான் பேசிக்கொள்கிறேன் என்று கூறி அவர்களிடமிருந்து அவனை விடுவித்து வீட்டிற்குள் அழைத்து சென்றார். வீரர்கள் அங்கிருந்து சென்றுவிட நானும் உள்ளே சென்றேன். உள்ளே இருந்த சிறிய மேடான பகுதி ஒன்றில் அவனை அமர வைத்தார். என்னதான் ஆயிற்று திருமலை? ஏன் இப்படி மாறிவிட்டாய்? உன் தந்தையார் நலம்தானே என கேட்டார். எதற்கும் பதில் சொல்லாமல் முகத்தை வெறுப்பாக திருப்பி கொண்டான் திருமலை. நான் பேசிக்கொள்கிறேன், நீங்கள் செல்லுங்கள் மாமா என சைகையாலேயே நான் கூறியதை புரிந்து கொண்ட மாமன் அங்கிருந்து வெளியேறினார். என்ன அண்ணா கோபம் உனக்கு? ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? மெதுவாக கேட்ட என்னை பார்வையாலேயே எரித்தான் திருமலை. நீதானே கொண்டு வந்து மாமன் வீட்டிலேயே இரு என்று விட்டு சென்றாய். உன் பேச்சை தட்டாமல் அவர் இங்கு வந்தும் நான் அவரோடே வந்துள்ளேனே. பிறகு ஏன் இத்தனை கோபம் என் மீது என்று கேட்டேன் நான். பகைவனோடு உறவாட வந்தாய் என்று சொல். உன் பேராசையை நிறைவேற்றி கொள்ள இன்னொரு ஏமாளி கிடைத்து விட்டான் என்று சொல். வீணாக என்னை காரணம் காட்டாதே நந்தினி என வார்த்தைகளையே நெருப்பாக்கி வீசினான் திருமலை. என்ன அண்ணா சொல்கிறீர்கள்? யார் பகைவர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்றேன் நான் தவிப்போடு. புரியவில்லையா? உனக்கா? அப்பப்பா, எத்தனை எத்தனை திட்டங்கள், எவ்வளவு சதிகள்! அத்தனைக்கும் சொந்தக்காரியான உனக்கா நான் பேசுவது புரியவில்லை? பார்த்திவேந்திரன் பேசியதை மட்டும் நான் கேட்க நேர்ந்திருக்காது போனால் உன்னோடு சேர்ந்து நானும் படு பாதகத்திற்கு ஆளாகி இருப்பேன் என்று திருமலை கூற நான் அதிர்ச்சியானேன். பார்த்திவேந்திரனா? என்ன கூறினான்? எவரிடம் கூறினான்?
பதட்டமாக கேட்டேன். சோழ தேசத்தின் மதுரை மண்டல நிர்வாக அதிகாரியை அவன் இவன் என்று பேசும் அளவிற்கு ஆகிவிட்டதா உனது புதிய சிநேகம் என எரிச்சலை காட்டினான் திருமலை. என்ன நடந்தது, அவன் என்ன கூறினான் என்பது தெரிந்தால்தானே எனது தரப்பு நியாயத்தை நான் எடுத்துரைக்க முடியும். நியாயமா? உன் பக்கமா? இதை கூறுவது உனக்கே தகுமா? அரசியாகும் வழி என்ன என்பதை என்னிடம் அன்றொரு நாள் நீ கேட்டபோதே நான் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் உன் சதி செயலை. பாசம் கண்ணை மறைத்துவிட்டது. என்னையும் தந்தையையும் ஏமாற்றினாய். எங்கள் பாசத்தை வைத்தே எங்களை ஏமாற்றி இருக்கிறாய். மதுரைக்கு போக வேண்டும் என்று தந்தை கூறியவுடன் சிறிதும் வருத்தப்படாது மகிழ்வோடு நீ புறப்பட்டு வந்தது எதற்கு என்று பார்த்திவேந்திரனின் பேச்சை கேட்ட பிறகுதானே எனக்கு புரிந்தது. கோபத்தோடு கூறினான் திருமலை. கூறினான் என்கிறாயே தவிர என்ன கூறினான், எவரிடம் கூறினான் என்பதை சொன்னால்தானே எனக்கும் விளங்கும். நீயாக ஒன்றை கற்பிதம் செய்து கொண்டால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? தவறாக கற்பித்து கொண்டேனா? நானா? சரி, இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல். சோழத்தின் இளவரசர் கரிகாலரை நீ எதற்காக தேடிச் சென்றாய்? நேசிக்கிறேன் என்று பொய் கூறி எதற்காக அவர் மனதினை கலைத்தாய்? இதற்கான பதிலை மட்டும் சொல், உன்னை நம்புகிறேன் என என் கண்களை பார்த்து நேராக கேட்டான் திருமலை. பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி என் பார்வையை அவனிடமிருந்து இடம் மாற்றினேன் நான். நீ சொல்ல வேண்டிய பதிலை உன் கண்கள் சொல்லிவிட்டன நந்தினி. ஆசை, பேராசை, அரசியாகி அத்தனை பேரையும் ஆட்டி படைக்க வேண்டும் என்ற பேராசை. வீசிய தூண்டிலில் எம் இளவரசர் சிக்கினார். கரைக்கு இழுத்து விடலாம் என்று நீ நினைத்த நேரத்தில் அரச குடும்பம் தடுத்து நின்றது உன்னை. அவர்களை எதிர்த்து ஒன்றும் செய்ய இயலாது என்பதால் தூண்டில் முள்ளோடு அந்த வேங்கையை விட்டுவிட்டு அடுத்த குளத்திற்கு நீ வந்துவிட்டாய் மீனை பிடிக்க. காயப்பட்ட வேங்கை பழிவாங்காமல் விடாது என்பதைத்தான் மறந்துவிட்டாய் என்று கூறிய திருமலை பலமாக சிரித்தான். இதெல்லாம் உண்மை இல்லை அண்ணா. பார்த்திவேந்திரன் அவனுக்கு தோன்றியதை கூறியிருக்கிறான் உங்களிடத்தில் என்ற என்னை அலட்சியமாக பார்த்தான் திருமலை. என்னிடத்தில் இல்லை நந்தினி. சோழத்தின் வேங்கையிடம் அவன் கூறியவை இவை. அனிருத்தரால் அனுப்பப்பட்ட ஓலையை கொண்டு சென்ற நான் இதனை கேட்க நேர்ந்ததுதான் எனது கொடுப்பினை என்று திருமலை கூற ஒரு கணம் நான் ஆடி போனேன். என்ன சொல்கிறாய்? கரிகாலரிடமா இத்தனையையும் கூறினான் பார்த்திவேந்திரன்? அதிர்ச்சியோடு கேட்டேன் நான். வேறு எவரிடம் கூறுவான்? பாண்டிய கைக்கூலிகளை களை எடுக்கும் போது உன் மாமனின் பெயரும் இருந்திருக்கிறது. கூண்டோடு தூக்கிவிடலாம் என உங்களை தேடி வருகையில் குடும்பத்தோடு காணாமல் போனீர்கள் நீங்கள். அவர்களோடு காணாமல் போன நீயோ மீன்கொடி தலைவனையே பிடித்து விட்டாய். சோழனோ பாண்டியனோ எவனாக இருந்தால் என்ன உனக்கு? நீ அரசியாக வேண்டும், அது மட்டும் தானே உனக்கு வேண்டும். பாவம், உன் வலையில் இப்போது வீரபாண்டியன் சிக்கிவிட்டான் போலும் என்று கூறி இகழ்ச்சியாக சிரித்தான் திருமலை. அண்ணா, அப்படி பேசாதே. மிக தவறான பேச்சு இது. இனி ஒரு முறை கேட்டுக்கொண்டிருக்க மாட்டேன் இது போன்ற பேச்சை என்று ஆவேசமானேன் நான். என்ன செய்து விடுவாய்? கொன்று விடுவாயா என்னை? சிரமறிந்து வீசி விடுவாயா? எது வேண்டுமானாலும் என்னை செய்து விடலாம். ஆனால் புறப்பட்டு விட்டது வேங்கை அங்கிருந்து. காயப்பட்ட வேங்கை அது. பெரும் வலியோடு வருகிறது. நீ உண்டாக்கிய வலி, நேசிப்பதாக பொய் கூறி ஏற்படுத்திய வலி, உனக்காக தன் குடும்பத்தையே எதிர்த்து நின்ற வலி. அந்த வலியோடு வருகிறது வேங்கை. வீரபாண்டியனின் தலையை கொய்து தஞ்சை கோட்டை வாயிலில் தொங்க விடுவேன் என சோழத்தின் முன்பு சூளுரைத்திருக்கிறது அந்த வேங்கை என்பதை நீ அறிவாய் இப்போது. ஆடிய விளையாட்டு மறுபடியும் வீரபாண்டியனுக்கு எதிராகவே திரும்பியுள்ளது நந்தினி. ஆவேசத்தோடு வந்து கொண்டிருக்கிறது வேங்கை. இனி நடக்கப் போவதை நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது நந்தினி என்றான் திருமலை. அண்ணா, உனக்கு புரியவில்லை. வீரபாண்டியர் என நான் முடிக்கும் முன்பு, வேண்டாம், என் காதுபட எதுவும் சொல்லாதே. எதிரியின் பாசறையில் அமர்ந்து கொண்டு நீ தரும் எந்த ஒரு விளக்கத்தையும் நான் ஏற்பதாக இல்லை. நீயும் மாமனும் துரோகிகள். இத்தனை காலம் நமக்கு சோறுட்டி வளர்த்த சோழத்தின் துரோகிகள். கடவுளால் கூட உங்களை மன்னிக்க முடியாது. மிக பெரிய இழப்பிற்கு நீ தயாராகிவிடு நந்தினி. உன்னை கொல்ல மாட்டார் கரிகாலர். ஆனால் ஏன் கொல்லாமல் விட்டார் என நீ அணுதினமும் துடிதுடிக்கும் அளவிற்கு செய்வார் என்பது மட்டும் தெரிகிறது. உன் ஒருத்தியின் பேராசையால் இன்னும் எவரவர் பலியாக போகிறார்களோ தெரியவில்லை. இன்றோடு உனக்கும் எனக்குமான தொடர்பு அறுந்துவிட்டது. உன்னோடு வளர்ந்த பாவத்தை எப்படி தீர்க்கப் போகிறேன் என்பதுதான் தெரியவில்லை. இதுவே நீ என்னை கடைசி முறையாக பார்ப்பது. இனி மறந்து கூட பார்க்க வேண்டும் என்று நீ நினைக்காதே. பெண் இனத்திற்கே நீ ஒரு களங்கம் நந்தினி என்ற திருமலை சட்டென்று எழுந்து வீட்டை விட்டு வெளியேறினான். நேராக மாமனிடம் சென்றான்.
பேச வேண்டியது எல்லாம் நந்தினியிடம் பேசிவிட்டேன். அவசர வேலையாக செல்கிறேன். என்னை அனுப்பி வையுங்கள். இப்போது வேறு எதுவும் கேட்க வேண்டாம் என்று கூற மாமனும் எதுவும் கூறாமல் தன் வீரர்களை அழைத்து அவனை அனுப்பிவிட கூறினார் போலும். புயல் அடித்தது போல அவன் பேசிவிட்டு சென்ற வார்த்தைகளின் தாக்கத்தால் சில கணங்கள் அதிர்ச்சியில் மூழ்கி இருந்தேன் நான். ஓடி வந்து வெளியில் பார்க்கையில் தூரத்தில் இருந்த பாறை படிகளின் மேலேறி அந்த பிளவின் வழியாக நுழைந்து காணாமல் போனான் திருமலை. பார்த்திவேந்திரன் கூறியதை உண்மை என்று அவனுடைய நண்பனான கரிகாலர் நம்பலாம். என்னோடு வளர்ந்த அண்ணனான நீ எப்படியடா நம்பலாம்? வீரபாண்டியர்தான் என் தந்தை என நான் கூற வந்ததை கூட கேளாமல் என்னோடு அவரை இணைத்து தவறாக ஒரு உறவை கற்பிதம் செய்து கொண்டு போகிறாயடா நீ என வாய்விட்டு கத்தி அழ வேண்டும் போலிருந்தது. வீட்டின் வெளியே அசையாது நான் நிற்பதை அங்கிருந்தே கண்ட மாமன் என்னை நோக்கி வந்தார். என்னவாயிற்று நந்தினி, அவனுக்கு என்ன சொல்கிறான் கேட்டார் மாமன். எதிரியாகி போகிறான் மாமா. நமக்கு சோழத்தின் விசுவாசம் நிறைந்திருக்கிறது அவனுக்குள். அதனாலேயே காரணம் ஏதும் கூறாமல் பகைவர்கள் ஆக்கிவிட்டான் நம்மை என்று கூறும்போதே எனக்கு அழுகை வந்தது. எதிர்பார்த்தேன். நான் ஒரு பாண்டிய தளபதி என்பதே பெரும் அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும் அவனுக்கு. கவலைப்படாதே நந்தினி, காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும். அவனும் நம் நிலையை புரிந்து கொள்வான். அது இருக்கட்டும், என்மேல் கோபப்படுவதில் நியாயம் உண்டு. உன்மேல் என்ன கோபம் அவனுக்கு? உன்னோடு என்ன பிரச்சனை அவனுக்கு? நான் உங்களோடு இருப்பதே அவனுக்கு பிரச்சனை தானே மாமா என்ற என் வார்த்தைகளின் பொருளை புரிந்து கொண்டார் மாமன். உன்னை அவனோடு வந்துவிடும்படி அழைத்தானா? அழைத்தாலும் போகக்கூடிய நிலையிலா மாமா நான் இருக்கிறேன்? சரி சரி, அதையே நினைத்து கொண்டிருக்காதே, நான் வருகிறேன் என்ற மாமன் தமது வீரர்களை நோக்கி புறப்பட்டார். உள்ளே வந்தேன் நான். உயிருக்கு உயிரான தமையனே என்னை புரிந்து கொள்ளும்படியான சூழ்நிலை இல்லை எனும் போது கரிகாலரை நினைத்தால் உடல் நடுங்கியது எனக்கு. என்னவெல்லாம் கூறினானோ அந்த பார்த்திவேந்திரன். தான் நேசித்த ஒரு பெண் மாற்றான் இடத்தில், அதிலும் எதிரி இடத்தில் மையல் கொண்டிருக்கிறாள் என்ற தகவல் அறிந்த பிறகு, நடக்கும் நிகழ்வுகளும் அதனை உறுதிப்படுத்திய பிறகு அழித்துவிட வேண்டும் என்ற ஆவேசம் தோன்றுவது ஆணின் இயல்புதானே. அதிலும் கரிகாலர் ஏற்கனவே வீரபாண்டியரால் காயப்பட்ட வேங்கை, பழிவாங்க காத்திருக்கும் வேங்கை. இப்போது என்னை இழந்ததும் அதே வீரபாண்டியனால் எனும் போது சும்மா விடுமா? எதிரே மோதும் ஒவ்வொரு வீரனையும் வீரபாண்டியனாக நினைத்து கொண்டு வெறி கொண்டு தாக்குவார் கரிகாலர் என பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன் சோழத்தில். இப்போது களம் வேறு சூடாக காத்திருக்கிறது. பல நாள் தாகம் தனித்து கொள்ள காத்திருக்கிறது. எவர் குருதி குடித்து தாகம் தனிய போகிறதோ நினைத்தாலே நெஞ்செல்லாம் பதற ஆரம்பித்தது. கரிகாலனை பற்றி உனக்கென்ன கவலை? நீ இப்போது அவன் எதிரி நந்தினி. நீ பாண்டிய நாட்டு இளவரசி என்றது உள்ளிருந்து ஒரு குரல். காரணத்தோடுதான் நேசித்தேன் என்றாலும் அந்த நேசத்தில் சிறிது உண்மையும் இருந்ததே என கேட்டேன் நான். நேசத்தை விட பாசம் பெரியது நந்தினி. இத்தனை காலமாய் நீ சந்திக்க துடித்த உன் தந்தை கண் எதிரில். நீ இழந்த பாசத்தை எல்லாம் மறுபடியும் அடைய வேண்டுமெனில் உன் தந்தை நலமாக இருக்க வேண்டும். அதற்கு அந்த கரிகாலன் அழிய வேண்டும். அவனை பற்றி யோசிப்பதாக இருந்தால் அவனை அழிப்பது எப்படி என்று மட்டும் யோசி என கட்டளையிட்டது உள்குரல். ஏதும் கூற முடியாத நிலையில் நான். வெளியே எவரோ வரும் சத்தம் கேட்க எழுந்து போய் பார்த்தேன். தந்தையும் மாமனும் ஒன்றாக வந்து கொண்டிருந்தார்கள். உள்ளே வந்தார்கள். நந்தினி, சற்று இங்கே வாம்மா என அழைத்தார் மாமன். மகளே நந்தினி, இன்னும் 2 தினங்களுக்கு பிறகு களம் காண போகிறோம். இதன் பின் படை வீரர்களோடு நான் பாசறையில் இருந்தாக வேண்டும் என்பதால் உன்னை சந்திப்பேனா என்று தெரியாது. எனவேதான் உன்னை சந்தித்து சில முக்கிய விஷயங்களை இப்போதே பேசிவிடலாம் என வந்தேன் என ஆரம்பித்தார் வீரபாண்டியர். அமைதியாக கேட்டுக்கொண்டேன் நான். களம் காண செல்லும் முன்பு உன்னை என் மகளாக அறிவித்து விடலாம் என்பதற்காகத்தான் உன்னை பட்டத்தரசி இருக்கும் நெல்லைக்கு போகச் சொன்னேன். தகுந்த காரணங்களோடு நீ மறுத்துவிட்டாய். நானும் ஒப்புக்கொண்டேன். என்றாலும் உன்னை அப்படியே விட்டு செல்லவும் மனமில்லை என்பதால் நீ யார் என்பதையும் எனக்கும் உனக்குமான உறவு என்ன என்பதையும் விளக்கமாக இதில் எழுதியுள்ளேன். இந்த ஓலையை பத்திரமாக வைத்துக்கொள் என்று தந்தை தன் இடையிலிருந்த ஓலை சுருளை எடுத்து நீட்டினார். இதெல்லாம் எதற்கு தந்தையே இப்போது? காரணம் இருக்கிறதம்மா. இந்த போர் வழக்கமான ஒன்றல்ல. சோழத்தின் எதிர்காலம் என அவர்கள் கருதும் கரிகாலனை அழிப்பதே இதன் நோக்கமாக கொண்டு களம் காண இருக்கிறோம் நாம். வெற்றி தோல்வி பற்றிய கவலை இல்லை. ஆனால் நாம் நினைப்பது நடந்தாக வேண்டும். மதுரை மண்ணையும் மீட்டாக வேண்டும். போர் முடித்து நான் திரும்புவேனா என்பது இப்போது கூறவும் முடியாது என்று பேசியவரை தடுத்து நிறுத்தினேன். அப்படி கூறாதீர்கள் தந்தையே. எனக்கான உலகமே இப்போது நீங்கள்தான் என்றேன் நான்.
என் தலை கோதினார் தந்தை. நெருப்பென்று சொன்னால் மட்டும் சுட்டு விடாதம்மா. என்றாலும் எதற்கும் தயாராக இருப்பதும் நல்லதுதானே. எதிர்த்து களம் காண வருபவனும் ஒரு நோக்கத்தோடு தான் வருகிறான். விதி வசத்தால் அவனது நோக்கம் நிறைவேறிவிட்டால் எவரும் இல்லாத அனாதையாகிவிடக்கூடாது நீ என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள். எனக்கு எதுவும் நேர்ந்துவிட்டால் உன் மாமனும் தளபதியுமான பஞ்சவன் பாரியிடம் ஒப்படைத்திருக்கிறேன் உன் பாதுகாப்பினை. என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிவார். அதே சமயம் எனக்கு ஒரு உறுதி அளிக்க வேண்டும் நீ என்று தந்தையை நிமிர்ந்து பார்த்தேன். எதுவாயினும் செய்வேன் தந்தையே என்ற என்னை கட்டி அணைத்தார் அன்போடு. இது போதும் அம்மா, நான் நினைப்பது நடக்கும். இன்று இல்லாவிடனும் என்றாவது நடக்கும். என்னவென்று கேளாமலேயே உறுதியளிக்கும் உன்னில் என் பாண்டிய ரத்தம் கலந்துள்ளது புரிகிறது. என்றாலும் நான் கேட்க நினைத்ததை கூறிவிடுகிறேன். ஒருவேளை இந்த போரில் நான் மீண்டு வராமல் போனால் மீண்டும் பாண்டியத்தினை நிலை நிறுத்துவது உனது பொறுப்பு நந்தினி. பாண்டிய இளவரசன் விக்ரம பாண்டியன் தற்போது சிறுவன். பட்டத்தரசியாரோடு நெல்லையில் உள்ளான். அதனால்தான் எனது இரத்தமாகிய உன்னிடம் கேட்கிறேன். என்ன செய்வாய், எப்படி செய்வாய் என்பதெல்லாம் பற்றிய கவலை இல்லை. ஆனால் இந்த மதுரை மண் நம்முடையது. இதை கைப்பற்றி இளவரசன் விக்ரம பாண்டியனை மதுரையின் சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இதற்கு எல்லா வகையிலும் உனக்கு உறுதுணையாக பஞ்சவன் பாரி இருப்பார். நமது வீரர்களும் இருப்பார்கள் என்றார் தந்தை. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது தந்தையே, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்றாலும் உங்களது திருப்திக்காக நிச்சயம் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் தந்தையே என்றேன். மகிழ்ச்சி. சில முக்கிய நபர்களை உனக்கு அறிமுகப்படுத்த வேண்டியுள்ளது நந்தினி. சோழத்தின் அழிவே தங்களின் லட்சியமாக கருதி வாழ்ந்து வரும் என் நண்பர்களில் சிலரை நீ அறிந்தாக வேண்டும். சோழத்திற்கு எதிராக நீ நினைப்பது எதுவாயினும் அதனை செயலாற்ற முன்வந்து நிற்பார்கள் இவர்கள். எனது நண்பர்கள், எனது பாதுகாவலர்கள். எந்தவித ஆபத்தும் என்னை நெருங்காது காத்து நின்ற ஆபத்துதவிகள் இவர்கள் என்ற வீரபாண்டியர் மாமனை நோக்க வெளியே சென்ற மாமன் அந்த நால்வரையும் அழைத்து வந்தார். இவன் சோமன், இவன் ரவிதாசன், இவன் பரமேஸ்வரன், இவன் மலையனூரான். இவர்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள். சோழத்தால், குறிப்பாக அந்த ஆதித்த கரிகாலனால் பாழாகி போனது இவர்களின் குடும்பம். ஒரு ஊரே உறவாகி இருந்த இவர்களின் வாழ்க்கை சிதைந்து போனது அவனால். அவனை அழிப்பதற்காகவே மண்ணில் வாழ்ந்து வருபவர்கள். என் பேச்சை தவிர வேறு எவர் பேச்சுக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். நாளை உன் கட்டளைக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதால் இவர்களிடம் மட்டும் நீ யார் என்ற உண்மையை கூறியிருக்கிறேன். உயிரே போனாலும் இவர்களிடம் இருந்து எந்த ஒரு உண்மையும் வெளிவராது. அத்தனை நம்பிக்கையானவர்கள் இவர்கள் என அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார் தந்தை. உருவத்தில் வெவ்வேறாக தோற்றமளித்தாலும் அவர்கள் அத்தனை பேரிடமும் ஒரு ஒற்றுமை தெரிந்தது. அது அவர்கள் கண்களின் கண்ட கொலை வெறி. அவர்கள் தங்களின் குறுவாட்களை எடுத்தார்கள். தங்களது கட்டை விரல்களை அதை கொண்டு கீறினார்கள். பீரிட்டு வந்த குருதியை என் கால் எதிரில் மண்ணில் சிந்தினார்கள். உடலின் கடைசி துளி ரத்தம் உள்ளவரை உங்களோடு நாங்கள் துணை நிற்போம் இளவரசியாரே என்று ஒரே குரலில் உறுதி எடுத்தனர். நல்லது, நீங்கள் போகலாம் நண்பர்களே. பாசறையில் உங்களை சந்திக்கிறேன் என்று தந்தை கூறியதும் அமைதியாக வெளியேறினர். மாமனும் அவர்களோடு சென்றார். நந்தினி, உனக்கான ஒரு படையினை உருவாக்கி வைத்துவிட்டு தான் செல்கிறேன். எனவே எது பற்றியும் கவலை வேண்டாம். திரும்பி வருவேன். பாண்டிய நாட்டின் மக்களுக்காக மறுபடியும் வருவேன். அதற்கு காலம் பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் வராமல் போனால், என்னிடம் நீ கொடுத்த உறுதியின்படி மதுரையை உன்னால் மீட்கவும் முடியாது போனால், நம் இளவரசனை மன்னனாக்க முடியாது போனாலும் ஒன்றே ஒன்றை மட்டும் செய் எனக்காக என்ற வீரபாண்டியர் என் காதருகே வந்து அதை கூறிவிட்டு கூறிய வேகத்திலேயே திரும்பி வெளியே போய்கொண்டே இருந்தார். அவரது வார்த்தைகள் மட்டும் சுற்றி இருந்த காற்றில் விஷத்தை பரப்பி கொண்டிருந்தன. இத்தனை கொடூரமான ஒரு செயலை செய்ய சொல்லி கேட்கிறாரே என்னை. இதை என்னால் செய்ய முடியுமா? நினைக்கும் போதே பூமி பிளந்து நான் உள்ளே போவது போல இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.